நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது ஐசிஎஃப் பீஃப் பாய். ஃபஸ்ட் டைம் போனப்பே வந்து பார்த்து நல்லா பேசி, ஆனால் இந்த மாதிரி ஒரு பீஃப் நான் சாப்பிட்டதே இல்லை பாய், செம்மையாக இருக்குது பாய், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்பர் சேவ் பண்ணிட்டு அப்படியே நான் ரெகுலராக நான் வர ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நான் வந்து சொல்லுவேன், பாய் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்க வருவாங்க, இல்லை போட்டு எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. என்னோட பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு வந்து நான் இவரை கூப்பிட்டேன். எனக்கு வந்து இவரோட பீஃப் நான் எல்லாருக்கும் கொடுக்கணும், இங்கே இருக்க எல்லா டிஷ்ஷும் அப்படியே எடுத்து எனக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணோம். அந்த டேஸ்ட் இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க. அப்புறம் பேசி 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 அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு, அவர் என் ஃப்ரெண்டு மாதிரி. இப்போ அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம வருது. இந்த கடை அண்ணா நகரில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான், ஆனால் அந்த டேஸ்ட்டுக்காக தான் வருது. எனக்கு வந்து ஃபுட்டு பிடிக்குன்றதுனால ஃபுட்டை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்றதான் இருந்துச்சு. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு போகணுன்னு நினச்ச கடை இதுதான். எனக்கு பீஃப் வந்து ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு. பீஃபோட மீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க டேஸ்ட் வந்து வேறு எந்த மீட்லேயுமே எனக்கு அந்த டேஸ்ட்டு, அந்த மீட்டில் டேஸ்ட் இல்லை. நம்ம போடுற மசாலாஸில் முன்ன பின்ன எல்லாம் செஞ்சு பார்த்தா ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, இந்த மீட்லேயே ஒரு டேஸ்ட் இருக்குது. எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல பீஃப் கிடைக்கிறது ரொம்ப ரேர், அதை தேடி தேடி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அப்படி ஏதாச்சும் பீஃப் ஸ்பாட்டை வந்து நான் வந்து பார்த்துட்டேன்னா, இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் கீழே வந்து நிறைய ஆங்கிலோனியன்ஸ் இருப்பாங்க. அப்போ நான் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி மேலே ஏறி போகிறப்பவே பீஃப் அண்ட் போக் ஸ்டால்னு இருக்கும். ஸ்கூலுக்கு வந்து சப்பாத்தியும் முன்னாடி நாள் செஞ்ச பீஃப் கிரேவியும் கொடுத்து அனுப்புவாங்க. ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்டின்ஸ் அவங்க எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ எதாச்சா ஒரு நாள் வந்து சும்மா காலையில் ஃப்ரெண்டை அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறமா தான் சில்லி பீஃப் தான் வந்து அப்போது வந்து ஃபேவரட்டான ஒரு பீஃப். ஆனால் அப்போ இருந்த சில்லி பீஃப் எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக மாவு தான் இருக்கும், மாவை போட்டு அது ஒரு மாதிரி பீஃப் எங்கடா பீஃபை தேடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிலாம் பீஃபை பார்த்து சாப்பிட்டு ஜிம் போன அப்புறம் பீஃப் வந்து ஒரு ப்ரோட்டீனுக்காக சாப்பிட சொன்னாங்க. நான் சென்னையில் சாப்பிட்டா இந்த கடையில் மட்டும்தான். இந்த கடையில் என்னென்னா ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்தோடனே ஒன்றுமே இல்லை, கடை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இங்கே வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சாப்பிட்லாம் இங்கே சாப்பிட்டு பாரு, நீ எங்கேயுமே சாப்பிடாத அளவுக்கு உனக்கு இருக்கும் அப்படின்னு. வந்தோடனே தவா ஃப்ரை சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு தவா தான் சாப்பிட்டேன். தவா ஃப்ரை எடுத்து சாப்பிட்ட உடனே எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த லொக்கேஷனை வந்து சேவ் பண்ணிட்டு பின் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அத்தனை பேர் இங்கே கூட்டின்னு வந்திருக்கேன், நிறைய பேர் கூட்டின்னு வந்திருக்கேன். பீஃபில் 4 நாள் தான். தவா ஃப்ரை, வீல், ஃபாலு, ஷீக் கபாப். அண்ணா நகரில் சீஷல்லேருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வந்துட்டே இருந்தீங்கன்னா சின்னமணி சிக்னல்லேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தால் ரைட்டில். இது எப்படி இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு சாப்பிட தான் தோணுது. தவா மட்டுமே நான் 3 நாள் தான் சாப்பிட்ருக்கேன், இறங்கிட்டே இருக்கும். தவா, வீலு, அதாவது என்னோட ஆர்டர் என்னன்னா, இங்கே வந்தால் ஃபஸ்ட்டு தவா, அப்புறம் அந்த வீல் சாஃப்டஸ்ட் பீஸ், அப்புறம் ஃபாலு ரவாஸ்னால் கொழுப்பு. அந்த கொழுப்பு வந்து அப்படியே மெல்ட் ஆகும், நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா கரைஞ்சி போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபால் வந்து நம்ம கிடைக்கிற அன்னைக்கு ஒரு நாளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரவாஸை வச்சு தான் அதோட டேஸ்ட்டே மாறும். லேன் கறின்னு சொல்லுவாங்க. லேன்னா அந்த தொடைக்கு ஒட்டினா இருக்க பீஸை ரிப்ஸை ஒட்டினது, இந்த ரிப்ஸ் ஒட்டின இருக்க பீஸை வந்து அப்படியே கட் பண்ணி அது ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க, பீஃப் ஸ்டேக். எனக்கு இங்கே தான் அந்த ரவாஸோடு சாப்பிட்றது வந்து அப்படியே மெல்ட்டிங்காக இருக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து இது சொல்லியிருக்கேன், வீல், அப்புறம் ஃபாலு, ரவாஸோட ஒரு ஃபாலு, லாஸ்ட்டில் வந்து ஷீக். ஆனால் இந்த டேஸ்ட்டுமே அந்த மீட்டோட டேஸ்ட் இருக்குல்ல, அது சேர்ந்து இந்த மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆகிறப்போ அது ஒரு தேவையான அளவுக்கு தான் மசாலா, ஆனால் மீட்டோட டேஸ்ட்டை டாமினேட் பண்ணுது. வீல் கெபாப் போன்லெஸ், ஃபுல்லாகவே சாஃப்டஸ்ட் பீஸ் ஆஃப் பீஃபில் எல்லாமே போன்லெஸ் தான் வரும் மோஸ்ட்டாக. நம்ம இந்த மாதிரி இதில் சாப்பிட்றப்ப இந்த கொழுப்பு மட்டுமே அவ்வளோ சாப்பிட்லாம். கடிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் இது மெல்ட் ஆகும் சொன்ன நம்ப முடியுமா? இந்த ரவாஸ் வந்து மெல்ட் ஆகும் வாயில். அந்த வெங்காயத்தில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அந்த ஸ்வீட்னஸ் தான் போல் இது. ஸோ நல்லா அவங்க ரொம்ப போட்டு அந்த ப்ரௌனிஷாக ஓரளவுக்கு வதக்கிட்ட அப்புறம் அதோட அப்புறம் மசாலாஸ் போடுறப்ப அந்த வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் தான் இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சிக்கன் கெபாபாக இருந்தாலும் வீல் கெபாபாக இருந்தாலும் இதில் தான் மேரினேட் பண்ணுவாங்க, கேர்டு போட்டு மேரினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேர்டு அதனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. யாராச்சும் பீஃப் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்கன்னா நான் இங்கே தான் கூப்பிட்டு வரேன் திரும்ப, அது எப்படியா இருந்தாலும். இதோட ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டை வந்து சென்னையில் நான் இன்னும் ஃபைன் பண்ணல. ராஜ்மோகன் கானில் வந்து நிறைய கடையை இன் பர்டிகுலராக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலனாலும் நான் போய் சாப்பிட்ருக்கேன், போய் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த டேஸ்ட் அங்கே கிடைக்கல.